Okay, students, the first class, I tell you some introduction points about social history of England. கொஞ்சம் introduction point சொன்னேன். Main thing is that you have to study social history of England because it's the basic paper for all English literature subject. எல்லாத்துக்குமே basic paper என்ன அப்படின்னா social history of England தான். அதனால each and every word, ஒவ்வொரு வேர்டும் கரெக்டாக படிக்கணும். ஒவ்வொரு யூனிட்லேயும் 2 இல்லைனா 3 எஸ்ஏஸ் இருக்கும். நான் எஸ்ஏஸ் உங்களுக்கு தருவேன், நீங்கள் கண்டிப்பாக அதை புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு ஸ்டடி ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஐ யூஸ்ட் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேவா? டோன்ட் வெரி. ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் ஐ வாண்ட் டு டெல் யூ தட் இஸ் Renaissance. Renaissance is the first topic from first unit. So Renaissance means rebirth. Rebirth means புதுசாக பிறக்கிறது. ரீபர்த், ஆல்ரெடி பிறந்த ஒருத்தவங்க மறுபிறப்பாக எடுக்கிறது தான் Renaissance ஆர் ரீபர்த் அப்படின்னு சொல்கிறோம். இன் ரீபர்த் இன் வாட் வே? நம்ம இப்போ படிக்க போகிறது எல்லாமே சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டோட சோஷியல் ஹிஸ்ட்ரி தான் படிக்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி ரீபர்த் இன் இங்கிலாந்து. Can you understand? The important thing is rebirth in England. So some of the important topics in this essay is invention and discoveries. புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய வந்துச்சு. So many inventions and discoveries. So there is something a difference between invention and discovery. Invention means புதுசா ஒரு விஷயங்களை கண்டுபிடிக்கிறது. New things are invented. Discoveries means already existed things are discovered. Okay va? Already இருக்கிற ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறது discovered. புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது invent. ஓகேவா? ஸோ Renaissance in Italy. இட்டாலியில் Renaissance எப்படி இருந்து, which means இட்டாலி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மறுமலர்ச்சி எப்படி இங்கிலாண்டை வந்து பாதிச்சுது அதுதான் பார்க்க போகிறோம். தென் Renaissance in England, Renaissance in literature. அந்த Renaissanceங்கிற சோஷியல் ப்ராப்ளம், அந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி எப்படி இலக்கியத்தை பாதிச்சுது, லிட்ரேச்சரை பாதிச்சுது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் Renaissance in education. கல்வியில் எப்படி புரட்சி வந்துச்சு. Renaissance in science, Renaissance in religion. ஒரு மத ரீதியான Renaissance எப்படி வந்துச்சு. Renaissance in art, Renaissance in architecture. ஸோ கட்டிடக்கலையில் தென் ஆர்ட்டில் எப்படி Renaissance வந்துச்சு இப்படி ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட். Renaissance means, as I told the earlier, rebirth. So the revival of learning of classical literature between 14th and 16th century. ஸோ இந்த மறுமலர்ச்சி எப்போ நடந்துச்சு அப்படின்னா 14th centuryக்கும் 16th centuryக்கும் இடையில. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னா, spirit of inquiry, then spirit of freedom of thoughts and section. ஸோ ஒருத்தங்களுக்கு என்கொயரி, ஒரு விஷயத்தை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய ஸ்பிரிட். ஓகேவா? ஸ்பிரிட் ஆஃப் கொஸ்டினிங், ஸ்பிரிட் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், எப்படி ஒருத்தங்கள்ட்ட எல்லா விஷயத்துக்கும் கொஸ்டின்ஸ் கேட்குறது அப்படிங்கிறது. தென் ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ். ஆப்வியஸ்லி நம்மளுடைய திங்கிங்கில் ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது இந்த Renaissance பீரியடில். ஸோ சோஷியல், பாலிட்டிக்கல், ரிலீஜியஸ் ஐடியாஸ் வேர் ரெவல்யூஷனைஸ்டு. ஸோ சமுதாயமாகவும் பாலிட்டிக்கலாகவும் தென் மத சம்பந்தமாகவும் எல்லாரோட ஐடியாஸும் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ரிலீஜியஸ் ஐடியாஸ் எந்த நேரத்துல எல்லாம் சோஷியல், பாலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ், சமுதாயம், அரசியல், தென் ரிலீஜியஸ் மீன்ஸ் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஐடியாஸ் எல்லாமே ரெவல்யூஷனைஸ்டு, விச் மீன்ஸ் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுது. மக்கள் வந்து புது விதமாக திங்க் பண்ண ஆரம்பிக்கிறது தான் Renaissance. ஸோ ப்ரொஃபஸர் ஜெஃபோட ஒரு கோட் இருக்குது. ஸோ கோட்டை எழுதுனா இந்த மாதிரி டபுள் கொட்டேஷனுக்குள்ளால எழுதுகிற எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு புள்ளி, ஈவன் ஒரு ஃபுல் ஸ்டாப் கூட நம்ம மிஸ்டேக் பண்ணாமல், எதுலேயுமே ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக டபுள் கோட்டுக்குள்ளால இருக்குது, அப்படியே மக்கப் பண்ணிவிடுங்க. The Renaissance in the largest sense of the term is the process of transition in Europe from medieval to modern order. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடந்த ஒரு டிரான்சிஷன்னா மாற்றம் தான், மாற்றத்துக்கு பேர் தான் Renaissance. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நடந்த ஒரு மாற்றத்துக்கு பேர் தான் Renaissance. ஃப்ரம் மெடிவல் மீன்ஸ் மிடில்.
மிடில் ஏஜில் இருந்து அப்படியே மக்கள் வந்து எப்படி மாடர்ன் ஏஜுக்கு மாறினாங்க, ஹவு பீப்புள் ஆர் சேஞ்ச்டு ஃப்ரம் மிடில் ஏஜ் டு மாடர்ன் ஏஜ். ஸோ அந்த பார்டர் தான் என்ன அப்படின்னா ரெனைசன்ஸ். இந்த ஒரு புரட்சி நடந்தனால மட்டும்தான் மக்கள் வந்து மாடர்னுக்கு மாறி இருக்காங்க. இதை நீங்கள் எழுதும்போது இப்படியே எழுதணும், there is no change. Okay, then Renaissance. The word Renaissance suggests different things to different people. So when people giving definitions to Renaissance, everyone has their own definition. எல்லாருமே different definitions சொல்றாங்க. So for example, ஸ்டூடெண்ட் ஆஃப் சோஷியல் ஹிஸ்ட்ரி, நம்ம ஒரு சோஷியல் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டை கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் அ பெர்த் ஆஃப் நியூ சோஷியல் கண்டிஷன். புதிய சமுதாயத்தில் புதிய மாற்றங்கள் வர்றதுக்கு பேர் தான் ரெனைசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலீஜியஸ் பீப்புளை கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் ரெஃபர்மேஷன் அண்ட் கவுண்டர் ரெஃபர்மேஷன். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். ரெஃபர்மேஷன் அண்ட் கவுண்டர் ரெஃபர்மேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தென் கவுண்டர் ரெஃபர்மேஷன். ஸோ போத் திங்ஸ், ரெஃபர்மேஷன் கவுண்டர் ரெஃபர்மேஷன் மீன்ஸ் மத சம்பந்தமாக நடந்த புரட்சி, மதத்தில் நடந்த புரட்சியோட பேர் தான் என்னன்னா ரெஃபர்மேஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆன்மீகம் சம்பந்தமாக ரிலீஜியஸ் ஓரியன்ட் சேஞ்சஸ் ஆர் கால்டு ரெஃபர்மேஷன். த சேஞ்சஸ் விச் ஹேப்பன்ட் இன் ரிலீஜியன் இஸ் கால்ட் reformation. The name which gives for the change which happens in religion is called reformation. அதுக்கு கொடுத்துருக்க அந்த வேர்டு தான் என்ன அப்படின்னா ரெஃபர்மேஷன், ரிலீஜியனில் நடந்தது. தென் லவர் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர். ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் உள்ள பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிவைவல் ஆஃப் நாலேஜ். நாலேஜில் ஒரு அறிவு சம்மந்தமாக நடந்த புரட்சி தான் இந்த ரெனைசன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ each and everybody has their own definition. அவங்களுக்குன்னே ஒரு ஓன் டெஃபினிஷன் இருக்குது. தென் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, புதிய கண்டுபிடிப்புகளும் தென் டிஸ்கவரிஸ், புதிய கண்டுபிடிப்புகளும் தென் ஆராய்ச்சி நடக்கிறது இல்லையா, இதுதான் ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரி பீப்புள் ஹேஸ் their own definition. Then the first invention, முதல் கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன, பிரிண்டிங் ப்ரெஸ். ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் பிரிண்டிங் ப்ரெஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா ஜான் குட்டன்பெர்க் ஆஃப் ஜெர்மனி. கண்டிப்பாக இதோட கொஸ்டின் வந்து நான் வந்து லைவ் கிளாஸில் கேட்டேன். ஸோ ப்ளீஸ் ரீட் ஜான் குட்டன்பெர்க் ஆஃப் ஜெர்மனி இன் 1454 who first introduced printing press. The first Latin Bible was printed in 1455. ஃபர்ஸ்ட்டாக பிரிண்ட் ஆன புக் என்னது, லாட்டின் பைபிள். இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இன் இங்கிலாண்டில் யார் கொண்டு வந்தது அப்படின்னா வில்லியம் கேக்ஸ்டன். ஸோ ஜான் குட்டன்பெர்க் ஃப்ரம் ஜெர்மனி. ஆனால் இங்கிலாண்டில் யார் கொண்டு வந்தது அப்படின்னா வில்லியம் கேக்ஸ்டன் இன் 1476. இந்த இயர்லாம் கண்டிப்பாக படிக்கணும். தென் அட் வெஸ்ட்மினிஸ்டருங்கிறது ஒரு பிளேஸ், ஓகேவா, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த பிளேஸோட ஃபேமஸ் என்னன்னா, நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வர நிறைய போய்ட்ஸோட கல்லறை இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேல தான் இருக்குது, ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸு. நம்ம ஒரு சினிமா பாட்டில் கூட பார்த்துருப்போம், ஷெல்லியின் பைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம்னு ஒரு சாங் வரும். ஸோ ஷெல்லி பைரன் ரெண்டு பேருமே வந்து நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உள்ள ரொமான்டிக் போயட்ஸ், ஓகேவா. தே ஆர் போயட்ஸ். அவங்களுடைய கல்லறை எங்கே இருக்குன்னா கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம்னு வரும். அந்த இடம் தான் வெஸ்ட்மினிஸ்டர். அவங்க நின்று அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்க இடத்துக்கு பேர் தான் வெஸ்ட்மினிஸ்டர், ஓகேவா. ஸோ இந்த வெஸ்ட்மினிஸ்டருங்கிற பிளேஸில் ஈவன் ஃபர்ஸ்ட் போயட் ஜெஃப்ரி சாசர் அப்படிங்கிறவர் தான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஃபர்ஸ்ட் போயட், ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஜெஃப்ரி சாசர். ஸோ அவருடைய கல்லறையும் இந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் இன் லண்டன் வாஸ் செட் அப் இன் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபே. ஸோ ஃபர்ஸ்ட் லண்டன்னா கேபிட்டல் ஆஃப் இங்கிலாண்டோட கேபிட்டல் தான் என்ன அப்படின்னா லண்டன். நமக்கு கன்னியாகுமரி நாகர்கோயில் இருக்க மாதிரி கன்னியாகுமரினா இங்கிலாந்து, தென் லண்டன் அப்படின்னா நாகர்கோயில். ஸோ கேபிட்டல், ஓகேவா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தது எங்கே அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேல, வெஸ்ட்மினிஸ்டர், ஓகே. தென் செகண்ட் இன்வென்ஷன் இஸ் மரீனாஸ் காம்பஸ். மரீனாஸ் காம்பஸ் மீன்ஸ் மாலுமிகளுக்கு வழிகாட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கடல் பயணம் போகிறவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக தான் மரீனர் காம்பஸ். ஸோ அவங்களுக்கு திசை காட்டுறது, திசை காட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான். விச் enables sailors to undergo longer voyages. ஸோ
sailors கப்பலில் போகிறவங்க நிறைய தூரம் போகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அவங்களுக்கு அவங்க போகிற இடம் எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு போகிறதுக்கு இந்த இன்வென்ஷன் ஹெல்ப் ஆகும். ஸோ திஸ் இஸ் பிரிண்டிங் ப்ரெஸ், ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் விச் வாஸ் இன்வென்டட் பை ஜான் குடன்பெர்க். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு மிஷின் செட்டப்பை தாண்டி இது வந்து ஒரு ஓல்டு ஃபார்ம் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ். ஓகேவா? நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி அப்படியே பிரிண்ட் பண்ணி வராது. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் தே பிரிண்டட். Then third invention is telescope. Telescope you already know, I think. So telescope is the third invention which was invented during Renaissance period. Renaissance periodல இந்த மறுமலர்ச்சி காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த கண்டுபிடிப்போட பேர் தான் என்னன்னா telescope. Telescope means தொலைநோக்கி. Can you understand? Then with the invention of this telescope a century later, observers could scan the sky. So இந்த இன்வென்ஷன்ல obviously தொலைநோக்கி வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், we scan the objects which was very longer from us. நம்ம கிட்ட இருந்து தூரமாக இருக்கிற பொருட்களை ஸ்கேன் பண்ணுறதுக்காக இந்த டெலிஸ்கோப் யூஸ் பண்ணுவோம், which made the beginning of science of astronomy. ஸோ இந்த டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சதுலேருந்து என்ன அதிகமாக டெவலப் ஆச்சுன்னா சயின்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரானமி. ஓகேவா? இந்த ஆஸ்ட்ரானமி மீன்ஸ் வானவியல், வானங்கள் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறது. ஸோ ஆஸ்ட்ரானமி. த ஃபார்மர்ஸ் டீச்சிங் ஆர் டிஸ்கிரெடிட்டட். ஸோ மற்ற எல்லாமே. ஸோ ஒரு டெலிஸ்கோப் ஒரு இதில் வந்து ஒரு புதிய கண்டுபிடிக்கும் போது ஒரு புரட்சி வருது. ஸோ அது வரைக்கும் வானங்களை வந்து தொலைநோக்கி வச்சு பார்க்குறதுக்கு வேறு ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முன்னால் அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே யூஸ் இல்லாமல் போயிடுச்சு இந்த டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது வரைக்குமே வந்து ஒரு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பூமி தான் சென்டர் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் இஸ் எர்த். சூரியன் அப்புறம் எல்லாமே வந்து பூமியை தான் சுற்றிட்டு வரதான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் டெலிஸ்கோப் தே ஃபவுண்ட் தட் சன் இஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ அந்த உலகத்தோட சென்டர் சன்னு தான் அப்படின்னு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த டெலிஸ்கோப்பை இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குது. ஃபார்மர் மீன்ஸ் எஃப்ஏஆர் கிடையாது, எஃப்ஓஆர் மீன்ஸ் முன்னாலே இருக்கிறது. ஓகேவா? அதுதான் முன்னாள் அதை சொல்கிறதுக்காக தான் ஃபார்மர் டீச்சிங்ஸ். முன்னால் சொல்லி கொடுத்ததெல்லாம் டிஸ்கிரெடிட்டட். ஸோ அதெல்லாம் ஒர்த் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நிறைய புதிய விஷயங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. Then capture of Constantinople. Constantinople is a place. Constantinople is the place. It's the capital of Eastern Roman Empire. இட்டாலியில் இருக்கக்கூடிய டர்க்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸோட பேர் தான் கான்ஸ்டான்டினோபிள். கான்ஸ்டான்டினோபிள் இஸ் த பிளேஸ் where European people should cross Constantinople to enter into the Asian country. So யூரோப்பியன் கண்ட்ரி மக்கள் ஆசிய கண்டத்துக்குள்ளால, ஆசியாவில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகளுக்குள்ளால வரணும்னா தே ஷுட் கிராஸ். கண்டிப்பாக அவங்க எதை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டான்டினோபிளை கிராஸ் பண்ணணும். ஸோ கான்ஸ்டான்டினோபிளில் எப்போ வந்து டர்க்ஸ் அதை வந்து கேப்சர் பண்ணாங்களோ, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இட்டாலியில் இருக்குது. இதை கேப்சர் பண்ணதுக்கு இதை வந்து கைப்பற்றியது யாருன்னா டர்க்ஸ். 1453 ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கேட்பாங்க. 1453 I will also ask. There was a regular exodus of Greek scholars. ஸோ அங்கேருந்து நிறைய ரோமனில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இங்கே இடம்பெயர ஆரம்பித்தாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபார் எக்ஸாம்பிள், in India we have a biggest mountain ஹிமாலயா இருக்குது. ஸோ நமக்கு இப்போது ஹிமாலயா அந்த ஒரு மலை மட்டும் இல்லைன்னா சைனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டைரெக்டாக இந்தியாக்குள்ளால வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு ஹிமாலயா வந்து ஒரு தடுப்பு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம சைனா கூட ஈஸியாக வந்து நல்லா க்ளோஸ் ஆகிறதுக்கு அந்த ஹிமாலயா வந்து நமக்கு கொஞ்சம் தடையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் கான்ஸ்டான்டினோபிள்ங்கிற பிளேஸும் யூரோப்பியன்ஸ் எல்லாமே இங்கே வர்றதுக்கு ஒரு தடையாக இருந்தது. ஆனால் 1453 வென் டர்க்கி பீப்புள்ஸ், துருக்கி நாட்டுக்காரங்க வந்து எப்போ அதை கேப்சர் பண்ணாங்களோ, கைப்பற்றினாங்களோ, அதோட என்ன ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து இங்கே வர்றதும் இட்டாலியிலேருந்து விச் மீன்ஸ் கிரீக் ஸ்காலர்ஸ், கிரேக்க தத்துவ ஞானிகள் இங்கேருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே வர்றதும் ஒரு நல்ல ஒரு வாணிகம்
வணிகம் நடக்கிறதுக்கு, விச் மீன்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இது வந்து ஒரு பெஸ்ட்டு கேப்சர் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் ஓரியன்டாக நல்ல மக்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப் ஆச்சு. தென் நைசன்ஸ் இன் இட்டலி. இட்டலினா ரோம் தான், ஓகேவா? ஸோ த ரைசன்ஸ் ஸ்டார்டட் இன் இட்டலி. ஸோ ஃபர்ஸ்ட் ரைசன்ஸ் எங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு? இட்டலியில். ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் ஈஸ்டர்ன் கேபிட்டல் ஆன் May 29. அப்போ டேட் என்ன? ஈஸ்டர்ன் கேபிட்டல் கான்ஸ்டான்டினோபிள் எப்போ? May 29, 1453. Most of the Greek scholars fled from there and following existing route come to Italy. ஸோ நிறைய கிரேக்க தத்துவ ஞானிகள் வந்து இட்டலிக்கு வந்திருக்காங்க. கிரேட் இட்டாலியன் ரைட்டர் ஆஃப் த பீரியட் யார் அப்படின்னா மேன்ச்சுவெல்லி அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ஃபேமஸான இட்டாலியன் ரைட்டர். தென் இந்த ஸ்பெயின் லிட்டரரி க்ளோரி ஆஃப் அவர் நைசன்ஸ் வாஸ் த க்ளோரியஸ் சர்வன்டீஸ். அடுத்து ஸ்பெயினில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வன்டீஸ் அப்படிங்கிறவரோட ஒர்க் வந்து டான் குவிக்ஸோட். இந்த அப்படியே படிச்சிடணும், வேறு வழியில் கண்டிப்பாக படிங்க. சர்வன்டீஸ் அப்படிங்கிறவரோட ஒர்க் என்ன அப்படின்னா டான் குவிக்ஸோட். அந்த ஒர்க்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த காலகட்டத்தில், ஓகேவா? தென் ரைசன்ஸ் இன் இங்கிலாண்டில் இது எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துன்னு பார்த்துக்கோங்க. இன் இங்கிலாந்து த ரைசன்ஸ் வாஸ் ஹெரால்ட் பை ஜெஃப்ரி சாசர். ஜெஃப்ரி சாசர் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் poet. He was the father of English poetry. He was the father of English poetry. ரொம்ப important. He was the father of English poetry. I will ask this question definitely at live session. கண்டிப்பாக லைவ் கிளாஸில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பேன் எல்லாருக்கிட்டையும். ஸோ வீடியோவை நல்லா கிளியராக பாருங்கள். ஸோ ஜெஃப்ரி சாசர் வாஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் poetry. A good start. 3 Oxford friends, Thomas Lincoln, William Crossin, Hugh Latimer. இவங்க 3 பேரும் தான் இங்கிலாண்டில் வந்து மேசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி சாசர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார். அவருடைய ஒர்க்ஸில் எல்லாமே வந்து நிறைய லாட்டின் ஒர்க் இருக்குது. தென் க்ரீக் ஒர்க், இட்டாலியன் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி சாசர் எழுத ஆரம்பித்தார். தென் ஜான் ஹோலோட். இந்த காலகட்டத்தில் தான் ஜான் ஹோலோட்டுங்கிறவர் வந்து அப்படிங்கிறவர் வந்து சென்ட் பால்ஸ் கிராமர் ஸ்கூல்ஸை வந்து உருவாக்குறாரு. தென் லாட்டின் கிராமர் ஸ்கூல் ப்ரிப்பேர்டு பை வில்லியம் லில்லி வந்து லாட்டின் கிராமர் ஸ்கூலை உருவாக்குறாரு. தென் ஹி ஆல்சோ த ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர் ஆஃப் த ஸ்கூல். அவர் தான் அந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் ஹெட் மாஸ்டர். இதுதான் ரைசன்ஸ் இன் இங்கிலாண்டில் இந்த ஒரு 4 திங்ஸ் இருக்குது. இந்த 4ம் படிச்சுக்கோங்க, ஓகேவா? தென் ரைசன்ஸ் இன் லிட்ரேச்சர். நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரை எப்படி இந்த ரைசன்ஸுங்கிற விஷயம் பாதிச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ரைட்டர்ஸாக இருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் சார் தாமஸ் மோர். இவரோட தாமஸ் மோர் இவரோட ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு பார்த்தோன்னா இட்டோப்பியா மீன்ஸ் அந்த வேர்டுக்கு மீனிங் என்னன்னா நோவேர், ஓகேவா? பப்ளிஷ்ட் இன் 1551. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதினது யாருன்னா சார் தாமஸ் மோர். செகண்ட் வந்து எராஸ்மஸோட ஒர்க்கு த ப்ரைஸ் ஆஃப் ஹோலி. இவரும் மோரும் ஃப்ரெண்ட்ஸ். எராஸ்மஸும் சார் தாமஸ் மோரும் ஃப்ரெண்ட்ஸ். தென் ஸ்பென்சரோட ஒர்க்கு ஃபேரி குயினி. He was called as the second father of English poetry. Second father of English poetry. He also called poets poet. Okay, so he also called poets poet. Who? Edmund Spenser. Full name வந்து எட்மண்ட் ஸ்பென்சர். இங்கே ஸ்பென்சர்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தென் வில்லியம் ஷேக்ஸ்பியர், கிரேட் இங்கிலீஷ் ட்ராமாட்டிஸ்ட். நிறைய ட்ராமா எழுதுவார். ஹீ ரோட் குட் பல்க் ஆஃப் ரொமான்டிக் ட்ராமா. நிறைய ட்ராமா எழுதுவார். தென் பென் ஜான்சன், ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். தென் ஃப்ரான்சிஸ் பேக்கன், ப்ரோஸ் எழுதுவார். எஸ்ஏ எழுதுவார். தென் கிறிஸ்டோஃபர் மார்வலோவும் ஷேக்ஸ்பியரும் வந்து சேம் ஏஜில் உள்ளவங்க தான். கிறிஸ்டோஃபர் மார்வலோ வந்து ட்ராமா தான் எழுதுவார். ஹி வாஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடி. ஸோ
சோகமான கதைகள். ட்ராஜடி அப்படின்னா ஒரு ட்ராமா விச் ends with sad. ஒரு நாடகம் ரொம்ப கண்ணீரோட கவலையோட முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ட்ராஜடி. ஸோ இங்கிலீஷ் ட்ராஜடியோட ஃபாதர் யார் அப்படின்னா கிறிஸ்டோஃபர் மார்வெலோ. Okay, I will ask these questions definitely during live session. Then Nicence in education. The middle age there were two schemes in education. ரெண்டு ஸ்கீம் இருந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னா devised for the clergy. Clergy means சர்ச்சில் ப்ரீஸ்ட் எல்லாம் இருப்பாங்கல்ல, சர்ச்சில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸ், அவங்க தான் வந்து கிளர்ஜின்னு சொல்லுவோம். த அதர் மேக் பர்ஃபெக்ட் அண்ட் ஜென்டில் நைட். நைட் அப்படின்னா சோல்ஜர். ஓகேவா? ஸோ அந்த காலகட்டத்தில் ரெண்டு விஷயம் தான் இருந்து, ஒன்று கிளர்ஜியாக இருக்கவங்க, இன்னொன்று என்னென்ன சோல்ஜர்ஸ். ஓகேவா? பெர்ஃபெக்ட் அண்ட் ஜென்டில் நைட். தென் ரினைசன்ஸ் இன் சயின்ஸ். சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே வரிசையை படிச்சுக்கோங்க. கொலம்பஸ் டிஸ்கவர்டு, கண்டுபிடிச்சார் அமெரிக்காவை இன் 1492. தென் வாஸ்கோட கமா ரீச்டு காலிக்கட். காலிக்கட்டுக்கு வாஸ்கோட கமா வந்தார். கேப் ஆஃப் குட் ஹோப், தன்னம்பிக்கை முனைன்னு என்னமோ அந்த சோஷியல் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க, அதுதான். வாஸ்கோட கமா ரீச்ட் காலிக்கட் 1498. டுவோர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 16th century, Copernicus and Holland discovered the sun was the center of the universe. ஸோ டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா காப்பர்னிக்கஸ் அண்ட் ஹோலண்ட் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சன் தான் என்னது யூனிவர்ஸ், இந்த உலகத்தோட சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சயின்ஸில் நடந்த ஒரு பெரிய புரட்சி. அது வரைக்கும் பூமி தான் இந்த உலகத்துக்கே சென்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, ரெனைசன்ஸில் நடந்த புரட்சிக்கு அப்புறமா இது மாறுது. தென் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் Nicene in religion. So the Nicene in religion consists of two movements. ரெண்டு மூமெண்ட் இருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி Reformation and Counter Reformation. So Reformation in Germany. It was started in Germany. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிரிண்டிங் ப்ரெஸ் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஜெர்மனி. பை யார் அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் கிங். இவர் வந்து ஒரு ஃபேமஸான யார் அப்படின்னா ப்ரீஸ்ட், ஒரு ஃபாதர் தான். ஓகேவா? சர்ச்சில் ஒர்க் பண்ணுறவர் தான், அவர் தான் வந்து ரெஃபர்மேஷனுக்கு முன்னோடி. அதை அடுத்த கிளாஸில் பார்க்குறோம். தென் கவுண்டர் ரெஃபர்மேஷன். இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா இக்னேஷியஸ் ஆஃப் லயோலா இன் 1540 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் ரிலீஜியனில் நடந்த ரெண்டு மூணு. ஸோ அது வரைக்கும் ரோமன் கேத்தலிக்ஸ், ஆர்சி ரோமன் கேத்தலிக்ஸ் தான் வந்து இருந்தாங்க. ஆனால் இந்த ரெஃபர்மேஷனுக்கு அப்புறமா இந்த கிறிஸ்டியானிட்டியில் உள்ள நிறைய டிவிஷன்ஸ், சிஎஸ்ஐ, தென் பெந்திகோஸ்த், இந்த மாதிரி எல்லாருமே வந்து வர ஆரம்பித்தாங்க. ஓகே. தென் ரினைசன்ஸ் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். தென் மிஷல் ஆஞ்சலோ, ஃபேமஸான பெயிண்டர்ஸ் பாருங்கள். மிஷல் ஆஞ்சலோ, ரஃபேல், லியோனார்டோ டா வின்சி. தெரியும்ல உங்களுக்கு, ஐ ஹோப். இதுதான் வந்து லாஸ்ட் சப்பர். கிறிஸ்டியன் பீப்புளுக்கு தெரியும், கடைசி ராவிருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 12 சீஷர்கள், 12 டிசிபிள்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சாப்பிட்ற மாதிரி. இது வந்து லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச படம். ஓகேவா? நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இவங்க தான் வந்து பொயட்ஸ், பெயிண்டர்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ். தென் இந்த படம் வரைகிறது, தென் பெயிண்ட் அடிக்கிறது இவங்க, விச் மீன்ஸ் ட்ராயிங் பண்ணுறது இதுதான். தென் ஸ்கல்ப்சர், மிஷல் ஆஞ்சலோஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க் தி ஸ்டாச்சு ஆஃப் டேவிட் அண்ட் மோசஸ். ஸோ சிற்பக்கலையில் எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா டேவிட்னா பைபிளோட ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர் தான், பைபிளோட ஒரு கேரக்டர். தென் ஸ்டேச்சர்ஸ் ஆஃப் டேவிட் அண்ட் மோசஸ், அவங்களுடைய உருவப்படங்களை இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா செதுக்கியிருக்காரு. தென் லியோனார்டோ டா வின்சி இஸ் தி ஃபேமஸ் ஃபார் ஃப்ரெஸ்கோ லாஸ்ட் சப்பர். நம்ம பார்த்தோம்ல இமேஜ், அது வந்து லியோனார்டோ டா வின்சியோட ஃபேமஸ் இமேஜ். தென் ரினைசன்ஸ் இன் ஆர்கிடெக்சர். கட்டிடக்கலையில் எப்படி வந்து இது பாதி பேர் வாக்கிச்சுன்னு பாருங்கள். செயின்ட் பீட்டர்ஸ் பேசிலா இன் ரோமில் இருக்கக்கூடிய சர்ச்சோட உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு தான் சென்ட் பீட்டர் பேசிலா அது. தென் டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்ட் பால் கத்தீட்ரல் இன் லண்டன் பை இனிகோ ஜோன்ஸ் அண்ட் கிறிஸ்டோஃபர் ரென். இவங்க ரெண்டு பேரும் ஃபேமஸான ஆர்கிடெக்ட். இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட் பால் கத்தீட்ரலில் வந்து உள்ள உருவமைப்பை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மிஷல் ஆஞ்சலோவோட ஒர்க் வந்து லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். தென் இதுதான் செயின்ட் பீட்டர் பேசிலா, ரோமில் இருக்கக்கூடிய சர்ச்சோட முகப்பு. இதை பார்க்கும்போது ஸோ இந்த ரினைசன்ஸ் பீரியடில் அவங்க வந்து ஆர்கிடெக்சரில் ரொம்ப டெவலப் ஆகியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. தென் தேட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஓகே, ரினைசன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து 10 மார்க்கில் வரும். Very very important questions you have to study.
I will ask this question for first internal. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பேன். ஸோ யூ ஹேவ் டு ஸ்டடி each and every word. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் லைவ் செஷன் ஐ ஆஸ்க் so many quizzes. ஸோ each and every time அதை தனித்தனியாக எழுதி வச்சு கண்டிப்பாக படிங்க. ஓகே, தேங்க்யூ.